Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருக்க டேட்டா ஐட்டம்ஸ் வந்து எப்படி ஒவ்வொன்றா ரீட் பண்றது அல்லது லிஸ்ட் டேட்டா ஐட்டம்ஸ் வந்து எப்படி டிராவர்ஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? சோ நான் வந்து இதுக்கு for ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? for I in L1 அப்படிங்கிறது லிஸ்டோடைய நேம். சரிங்களா? L1. ஸோ இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவை ரீட் பண்ணி என்ன பண்ணணும், சரி நம்ம வந்து இந்த டேட்டா ஒன்று ரீட் பண்ணி சம் பண்ணுறோன்னு வச்சுப்போம். சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது முடிச்சதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். சம்மை பிரிண்ட்டு இந்த சம் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் இன் த லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சரிங்களா அப்படின்னு போட்டு அந்த சம்மை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இதுக்கு முன்னாடி இந்த சம்மை வந்து நான் இன்ஷியலைஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? சம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இன்ஷியலைஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து சம்மில் ரிசல்ட்டு கரெக்டாக வரும். ஓகேங்களா? அது ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ the sum of data items in list is equal to 388 வந்துருக்கு. சரிங்களா? 388 வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ L1 அப்படிங்கிறது லிஸ்ட்டு, அதில் எல்லாமே இன்டிஜர் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் ஏதாவது ஸ்ட்ரிங் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது, அடிஷன் பண்ண முடியாது. சரிங்களா? அது ஸ்ட்ரிங் இருக்கும்போது வந்து நம்ம ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணால் கன்கார்டினேஷன் தான் பண்ணணும். பட் வந்து மிக்சட் டைப் டேட்டா உள்ள ஒரு லிஸ்ட்டில் நம்ம சம் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ லிஸ்ட்டு L1ல் 9 எலிமெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? அதை எல்லாத்தையும் சம் பண்ணி நம்ம 388 அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா சம்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் இருக்குது. சரிங்களா? ஆல்ரெடி ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் இருக்குது. சரி, நான் வந்து என்ன பண்ணலாம், சம் ஆஃப் அந்த லிஸ்டோடைய நேம் வந்து L1 இப்படி பண்ணலாம். சரிங்களா? ஸோ சம் அப்படிங்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷனுக்கு L1 அப்படிங்கிற லிஸ்ட்டை ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம். சரிங்களா? அது என்ன பண்ணோம்னா அந்த லிஸ்ட் L1ல் இருக்கக்கூடிய எல்லா டேட்டா ஐட்டம்ஸையும் சம் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். சரிங்களா? ரன் பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா வருது இன்டிஜர் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் காலபிள் அப்படின்னு சொல்லி வருது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே சம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு இன்டிஜர் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆனால் சம் அப்படின்னு சொல்லி ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து அது சம்மை வந்து வேரியபிள் நேமாக தான் எடுத்துக்கிச்சு, வேரியபிளாக தான் எடுத்துக்கிச்சு, இன்டிஜர் வேரியபிளாக எடுத்துக்கிச்சு. சரிங்களா? சம்ம பில்ட்இன் ஃபங்க்ஷன் இங்கே ஒர்க் ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளோட நேமை நம்ம வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? ரிசல்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். ரிசல்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சம் ஃபங்க்ஷனுடைய நேம் நம்ம மாற்ற முடியாது இல்லையா, அது வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன், அதனால் அது அப்படியே வச்சுக்கிட்டு தான் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ சம் பதிலாக இங்கே இந்த வேரியபிளோட நேம் வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிடுறோம். சரிங்களா? ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும் இங்கே. ஓகேங்களா? ரெண்டும் சேம் ரிசல்ட்டு வரணும் இல்லையா? LT ஓகே ரைட். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ ரிசல்ட்டு ரெண்டும் சேம் ரிசல்ட்டு தான் வருது. ஸோ அப்போ சம் அப்படின்னு சொல்லி ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து லிஸ்ட்டை வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக சப்ளை பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் எல்லாமே இன்டிஜராக இருக்கிறதால நம்ம எல்லாத்தையும் சம் பண்ணி ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் இருக்க டேட்டா ஐட்டம்ஸ் வந்து ஒன்றா இப்படி ரீட் பண்ணுறது அல்லது யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ தென் வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து யூசர் இன்புட் வச்சுட்டு லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது. இப்போ L1 லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டேட்டா நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? ஒரு கீபோர்டு இன்புட்லேருந்து நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒரு யூசர் இன்புட்லேருந்து நம்ம ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? சரிங்களா? அதை பார்க்கலாம். சரி, நான் வந்து L2 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்புட் வாங்கணும், யூசர் இன்புட் வாங்கிட்டு அதை L2க்கு அசைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ L2வில் எத்தனை டேட்டா ஐட்டம்ஸ் இருக்க போகுது, அதாவது லிஸ்டோடைய சைஸ் என்னவாக இருக்க போகுது. ஸோ நம்ம முன்னாடியே தெரிஞ்ச 5 அல்லது 10 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிடலாம், எத்தனை இன்புட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், என்னுடைய இன்புட்டும் நம்ம கீபோர்ட்லேருந்து வாங்கிக்கலாம். என்ன வந்து இன்டிஜர் இன்புட்டாக தான் இருக்கணும். சரியா? ஸோ ஒரு இன்புட் வாங்கி அதை இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணுறோம். சரிங்களா? இன்புட்டு enter the list size. சரிங்களா? enter the list size.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னோட வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அத்தனை இன்புட்ஸ் வாங்கி அதை வந்து L2 அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு அசைன் பண்ணுவோம். சரிங்களா? அது ஸோ இப்போ லிஸ்ட்டு இன்புட் வாங்குறதுக்கு மறுபடியும் ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் I in range of 1, n plus 1 n plus 1 அப்படின்னு சொல்லி வச்சா தான் உங்களுக்கு n இன்புட்ஸ் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இன்புட் வாங்கணும். சரிங்களா? L2க்கு இன்புட் வாங்கணும். இப்போதைக்கு எம்டி லிஸ்ட்டாக தான் இருக்குது. சரிங்களா? L2 டாட் append. சரிங்களா? L2 டாட் append இன்புட் வாங்கணும் இல்லையா? வந்து என்டர் தி லிஸ்ட்டு ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு இன்புட்டாக வாங்கி L2வில் அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம். சரிங்களா? அப்பெண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு லிஸ்ட்டோடைய எண்டில் அந்த டேட்டாவை ஆட் பண்ணணும். ஒரு டேட்டாவை ஆட் பண்ணோன்னா L2 டாட் அப்பெண்ட் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? L2ங்கிறது நேம் ஆஃப் த லிஸ்ட்டு, அப்பெண்டுங்கிறது இந்த மெத்தட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஃபார் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எகெயின் என்ன பண்ணலாம்? பிரிண்ட்டு L2 பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் வரும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஆல்ரெடி உள்ள ரிசல்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு L1க்குள்ளான ரிசல்ட் அது. சரிங்களா? அது சம் பண்ணி ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் L2 வந்து எம்டி லிஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து n வந்து இன்புட் கொடுக்கணும், லிஸ்ட்டு சைஸ் கொடுக்கணும் இங்கே. சரிங்களா? லிஸ்ட்டு சைஸ் வந்து நான் வந்து 8ன்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். 8 இன்புட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஒன்றா வாங்கணும் இல்லையா? இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்கள், இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணவே இல்லை. சரிங்களா? அதான் மிஸ்டேக். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ மறுபடியும் ரன் பண்ணுவோம். என்டர் தி லிஸ்ட்டு சைஸு நான் வந்து 5 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? 5 இன்புட்ஸ் வாங்கணும். சரியா? சே 63.3 பைத்தான். சரிங்களா? ஜாவா அருண். சரிங்களா? ஸோ இப்போ வந்து 5 இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம், அது இன்புட் வாங்கிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணியிருந்தோம்ல L2வை அங்கே இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா வித்தியாசம் பாருங்கள், எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்குது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக எல்லாமே ஸ்ட்ரிங் இன்புட் தான் வரும். சரியா? ஸோ நம்ம இன்புட் வாங்கியிருக்கோம், அது வந்து என்ன பண்ணலாம், வேணும்னா நம்ம அதுக்கப்புறம் அதை ஃப்ளோட்டோ அல்லது இன்டிஜருக்கோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இந்த 28 வந்து ஃப்ளோட்டோ அல்லது இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணலாம். அதே போல் இதை வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த டேட்டாவை 63.3 இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவை. சரிங்களா? ஸோ டைப் கன்வர்ஷன் தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். சரி, நான் வந்து இந்த 63.3 இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட். ஆக்சுவலாக இது ஸ்ட்ரிங்கு இப்போது. சரிங்களா? ஸ்ட்ரிங்காக தான் அதை கன்சிடர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நேம் ஆஃப் த லிஸ்ட் வந்து L2, அதோடைய இண்டெக்ஸ் வேல்யூ வந்து என்ன இருக்குது நமக்கு, இது 0 இண்டெக்ஸு, இது 1. சரிங்களா? 1. அதில் என்ன அசைன் பண்ணணும்? ஓகேங்களா? அதில் என்ன அசைன் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி அதில் இருக்க டேட்டாவை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி அசைன் பண்ணணும். ஸோ அப்போ L2 சேம் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ ஆல்ரெடி இருக்குது, அதை வந்து அப்படியே ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி அதே லொக்கேஷனில் அதே இண்டெக்ஸ் பொசிஷனில் அசைன் பண்ணுறோம். ஸோ நான் இதை மட்டும் ரன் பண்ணுறேன், அந்த லைனை மட்டும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது, 63.3 வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகேங்களா? அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ எகெயின் இதை இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுப்போம். ஸோ இதே வந்து இன்டிஜர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து மாற்றணும். ஓகேங்களா? இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0 இல்லையா, அது. ஸோ இங்கேயும் அதே போல் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0 அப்படின்னு சொல்லி மாற்றிப்போம். சரிங்களா? மறுபடியும் இந்த லைனை மட்டும் ரன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 28 கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது. ஸோ இதுதான் வந்து இந்த யூசர் இன்புட்டை வச்சுட்டு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெத்தட். ஓகேங்களா?